முட்டையை திருடிய பாம்பு. ஒரு அழகான காட்டின் நடுவே சிட்டு பட்டு என்ற சிறிய பறவைகள் வாழ்ந்து வந்தன. சில நாட்களில் அந்த சிட்டு பறவை அழகிய முட்டைகளை இட்டது. ஒரு நாள் சிட்டுவும் பட்டுவும் இரை தேடச் சென்றன. செல்லும் வழியில் பாம்பு ஒன்று சிட்டு பட்டு இரை தேடி செல்வதை தெரிந்து கொண்டு சிட்டு பட்டு கூட்டிற்கு சென்று அங்குள்ள முட்டைகள் அனைத்தையும் தின்று தீர்த்தது. மாலை நேரம் ஆனதும் இரை தேடச் சென்ற சிட்டுவும் பட்டுவும் தனது முட்டைகளை காண ஆவலுடன் தனது கூட்டிற்கு வந்து சேர்ந்தன. கூட்டிற்கு வந்த சிட்டுவிற்கும் பட்டுவிற்கும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தன. கூட்டில் இருந்த தனது முட்டைகளை காணாதைக் கண்டு கவலையுடன் சிட்டு அழுதது. பட்டு, நம் முட்டைகளை காணவில்லை. எப்படி காணாமல் போயிருக்கும்? யார் எடுத்திருப்பார்கள்? நாம் பாதுகாப்பாக தான் வைத்துவிட்டு சென்றோம். ஆமாம் பட்டு, நாம் செல்லும் வழியில் ஒரு பாம்பு நம்மளை பார்த்து கொண்டிருந்தது. அதுதான் நம் முட்டைகளை எடுத்திருக்க வேண்டும். நம் ராஜாவை நாம் சென்று பார்ப்போம் என்று சிட்டுவும் பட்டுவும் தனது முட்டைகளை திருடிய பாம்பிற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று தனது ராஜாவை காண சென்றனர். பறவைகளின் ராஜாவை கண்டதும் அதனிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினர். ராஜா, எங்கள் முட்டைகள் அனைத்தையும் காணவில்லை. அந்த பாம்பு தான் எங்கள் முட்டைகள் அனைத்தையும் தின்றுவிட்டது. அந்த பாம்பிற்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும். இதனை கேட்ட ராஜாவும், ஓ சிட்டு, உன் முட்டைகளுக்கு நடந்தது மிகவும் கொடுமையானது. நாம் இன்றே அந்த பாம்பிற்கு ஒரு வழி செய்வோம். நான் சொல்லும்படி கேள் என்று ராஜா சிட்டுவிற்கும் பட்டுவிற்கும் பாம்பை பழிவாங்க ஒரு திட்டம் தீட்டியது. இதனை கேட்ட சிட்டுவும் பட்டுவும் அதன்படி செய்தனர். சிட்டுவும் பட்டுவும் அந்த பாம்பின் கண்ணில் படும்படி பேசி கொண்டனர். இதனை கண்ட பாம்பும் சிட்டுவும் பட்டுவும் பேசுவதை கவனித்தது. சிட்டு பட்டுவிடம் சொன்னது, பட்டு, நீ அதை பார்த்தாயா? நான் இரை தேடிவிட்டு வரும் வழியில் நதியின் ஓரம் மலையில் மிகப்பெரிய முட்டை 2 பார்த்தேன். அது மிகவும் பெரிதாக இருந்தது. ஆம் சிட்டு, நானும் பார்த்தேன். அந்த முட்டை தனியாக இருந்தது. அதன் பறவை இரை தேட சென்று விட்டது போல என்று சிட்டுவும் பட்டுவும் பேசிக்கொண்டதை பார்த்த பாம்பிற்கு மிகவும் சந்தோஷம். பாம்பு மனதில் நினைத்தது, ஓ அப்படியா, இப்பொழுதே நாம் சென்று அந்த முட்டைகளை எல்லாம் தின்று விடுவோம் என்று கிளம்பியது. சிட்டுவும் பட்டுவும் சொன்னது போல் நதியின் ஓரம் 2 பெரிய முட்டைகள் இருந்ததை கண்ட பாம்பிற்கு ஒரே சந்தோஷம். இந்த முட்டைகளை கண்டதும் பாம்பு சொன்னது, இந்த சிட்டுவிற்கும் பட்டுவிற்கும் அறிவே இல்லை. அதன் முட்டைகளை நானே தின்றேன். இதையும் நானே திங்கப் போகிறேன். நான் இருப்பதை காணாமல் இந்த முட்டைகளை பற்றி உளறிவிட்டார்கள் என்று பாம்பு ஆணவத்தில் சிரித்து கொண்டிருந்தது. திடீரென்று எங்கிருந்தோ வந்த கழுகு அந்த பாம்பை காலில் பற்றி கொண்டது. அப்பொழுதுதான் பாம்பிற்கு தெரிந்தது, சிட்டுவும் பட்டுவும் திட்டமிட்டு கழுகிடம் நம்மை சிக்க வைத்து விட்டார்கள் என்று. தனது முட்டைகளை சாப்பிட வந்த பாம்பை கழுகு வானில் தூக்கி பறந்தது. பேராசை பிடித்த பாம்பு கழுகிற்கு இரையானது. சில நாட்கள் கழித்து மீண்டும் சிட்டு முட்டைகளை இட்டது. சிட்டுவும் பட்டுவும் சந்தோஷமாக இருந்தன.